புதியம்புத்தூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் தமிழகம் முழுவதும் ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை நடத்த வேண்டும் என அறிவித்து முதலமைச்சர் தொடங்கி வைத்த திட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதியம்புத்தூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற முகாமிற்கு தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத், ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கலெக்டர் இளம்பகவத், எம்எல்ஏ சண்முகையா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தபின் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், நலத்திட்ட உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி முகாம் முழுவதும் பார்வையிட்டு மருத்துவர்கள், செவிலியர்களை நல்ல முறையில் பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். விழாவில் தாசில்தார் சண்முகவேல், பயிற்சி கலெக்டர் புவனேஷ் ராம், திமுக ஒன்றிய செயலாளர்கள் இளையராஜா, ஜெயக்கொடி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம், துணை அமைப்பாளர் ஸ்டாலின், தொண்டரணி அமைப்பாளர் வீரபாகு, விவசாய அணி அமைப்பாளர் சுரேஷ், ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் ஹரிபாலகிருஷ்ணன், இளம் பேச்சாளர் சண்முக நாராயணன், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் செந்தூர் மணி, பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மாவட்ட வர்த்தகணி துணை அமைப்பாளர் முத்துக்குமார், மாவட்ட சுகாதார அலுவலர் வித்யா, தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் பத்மநாபன், துணை இயக்குனர் காசநோய் பிரிவு சுந்தரலிங்கம், வட்டார மருத்துவ அலுவலர் கோகுல், புதியம்புத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் கலைவாணி, மாவட்ட சுகாதார அலுவலரின் தொழில்நுட்ப நேரடி உதவியாளர் மதுரம் ரைடன், தேசிய நலவாழ்வு குழுமம் ஒருங்கிணைப்பாளர் சோமசுந்தரம், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் காளிமுத்து, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பிரம்மநாயகம், நில கல்வியாளர் முத்துசாமி மற்றும் முன்னாள் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ஜெகன், வக்கீல் கிருபாகரன், கபடி கந்தன், தங்கத்துறை பாண்டியன், கப்பிக்குளம் பாபு, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நவீன் பாண்டியன் உள்பட அரசு துறை அலுவலர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை மதியம் இருவேளையும் உணவு வழங்கப்பட்டது. 18 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சுகாதார பரிசோதனைகளை செய்து கொண்டனர். இதில் 30க்கும் மேற்பட்ட மருத்துவ பிரிவு சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு காசநோய், தோல் நோய், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த முகாமில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வருகிறார்கள். காலை 9 மணி தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா, கலை சுடர்மணி, ஜெகஜீவன்.